இந்தியாவுல இப்ப அதானி தான் இத எடுத்து செய்ய போறாரு. அதானிக்காக தான் இத அறிவிச்சிருக்கிறதா காங்கிரஸ் கட்சி குற்றச்சாட்டு படிச்சிருக்காங்க. நாங்களும் அப்படிதான் பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, இந்த சட்டம் நிறைவேற்றுவதற்கு கொஞ்ச நாளுக்கு முன்பாக தான் அதானி வந்து நியூக்ளியர் இண்டஸ்ட்ரி ஆரம்பிப்பதற்கான அறிவிப்பு வந்து வெளியிடுறாரு. உத்தரப்பிரதேசத்துல அவர் நியூக்ளியர் இண்டஸ்ட்ரி கொண்டு வருவாரு. அப்படிங்கிற ஒரு கருத்துமே வந்து செய்தித்தாள்ல வெளியாயிருக்கு. அப்போ அதானிக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இப்போ சரி அதானி இதுல வந்து பொறுப்பேற்பாரா? ஒரு விபத்து நேர்ந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரும் பொறுப்பேற்க மாட்டார். ஏன் அப்படின்னா, இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு அணு உலை விபத்து நேர்ந்தால், எந்த அளவுக்கு பயங்கரமான விபத்தாக இருந்தாலும், அதுல ஆப்பரேட்டருடைய ரோல் என்னவா இருக்கும்? அவங்களுக்கு எவ்வளவு லையபிலிட்டின்னா, அவர்கள் 150 மெகாவாட்டுக்கான ரியாக்டர்ஸ் ரன் பண்றாங்கன்னு வைங்களேன், ரூ. 100,00,00,000 அளவுக்கு நஷ்டஈடு குடுத்தா போதும். அதுக்கு அதிகமான கொஞ்சம் மெகாவாட் ரன் பண்றாங்க அப்படின்னா ரூ. 300,00,00,000. அதுக்கு அதிகமான ரியாக்டர்ஸ் ரன் பண்றாங்கன்னா ரூ. 3000,00,00,000. அப்ப அட் தி மோஸ்ட் என்னன்னா, ரூ. 3000,00,00,000 அளவுக்கு நஷ்டஈடு குடுத்தா மட்டும் போதும். நீங்க ஃபுகுஷிமாலயும், இல்ல செர்னோபில் நடந்த ஒரு விபத்த வந்து எப்படி கணக்கீடு செய்வீங்க? போபால் விஷவாயு ஒரு விபத்த நீங்க எப்படி கணக்கீடு செய்வீங்க? அந்த இழப்பீடு தொகை இவ்வளவுக்குள்ள தான் வரும்னு எப்படி சொல்லுவீங்க? அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா, எவ்வளவு பேர் இறந்து போனாலும் சரி, எவ்வளவு பாதிப்பு நேர்ந்தாலும் சரி, அந்த பிரைவேட் கம்பெனிஸ் வந்து ரூ. 100,00,00,000 இருந்துட்டு ரூ. 3000,00,00,000 குடுத்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னதோடு மட்டும் இல்லாம, அதுக்கு நீங்க இன்சூரன்ஸும் கிளைம் பண்ணலாம் அப்படின்னு, அதுக்கான சட்டத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. நியூக்ளியர் இன்சூரன்ஸ் அமெண்ட்மென்ட் ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா, 100% ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட்க்கு அலோவ் பண்றாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, வெளிநாட்டு கம்பெனில இருந்து நீங்க அந்த ரியாக்டர் வாங்குறீங்க. அவரும் பொறுப்பேற்க மாட்டாரு. உள்ளூர் இவரு ஆப்பரேட்டர் இருக்காரு இல்லையா? இவரும் நஷ்டஈடு குடுத்தாலும் அத வந்து அவர் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். மீதி இருக்கக்கூடிய செலவுக்கு யார் குடுப்பாங்கன்னா, சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் தான் குடுக்கணும். ஒன்றிய அரசாங்கம் தான் குடுக்கணும்னு சட்டம் சொல்லுது. அப்படின்னா என்னன்னா, மக்களுடைய வரி பணம் தான் கொடுக்கப்படும். அப்போ சப்ளையருக்கும் பிரச்சனை கிடையாது. ஆப்பரேட்டருக்கும் பிரச்சனை கிடையாது. பாதிப்புக்குள்ளான மக்கள் நம்ம மக்களா இருக்க போறாங்க. அந்த பாதிப்புக்குள்ளான மக்களுக்கான ஏற்படக்கூடிய நஷ்டத்தையும் நம்ம மக்கள் தான் பொறுப்பேற்கணும். அப்ப இது எவ்வளவு ஒரு மோசமான சட்டம் அப்படிங்கிறது நம்ம இதிலிருந்து புரிஞ்சுக்கலாம்.